To God be the glory, to God the Father, to God the Son, and the Holy Spirit. Amen. தந்தை மைந்தன் தூய ஆவிக்கு ஸ்தோத்திரம். மகிமை. Amen. Hallelujah. Good evening, everyone. Praise the Lord. We greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. From the house of Deliverance Prayer House and from the house of Deliverance Ministry, we are highly delighted to see you all joining along with us to praise God in this wonderful moment. இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வாதமான நாளை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காகவும் நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். துதிகளோடு ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். விடுதலை ஜெபவீட்டின் சார்பிலே, விடுதலை ஊழியர்கள் சார்பிலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து இந்த மாலை கூட்டத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை யாவரும் வரவேற்பதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை ஆராதனையை துவக்கும்படியாக நமது மத்தியில் இருக்கிற சகோதரி
மேரி மனோகர் அவர்களை முன்பாக அழைத்து துவக்க ஜெபத்தை செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். I call upon Sister Mary Manohar to come forward and lead us all in prayer. Sister, are you there? Amen. Sister, can you hear us? Praise the Lord. Hallelujah. Can you hear us? Anyone? Are you able to hear us? Yes, sir, we can hear you. Okay. So can you hear me? Yes, ma. Yes, ma. எங்களை காத்து வழி நடத்தி இன்னைக்கு இந்த தேதி வரைக்கும் எங்களை காண செய்ததுக்கு நன்றி இயேசு சுவாமி. இயேசப்பா, இந்த பொழுதையும் சுவாமி எங்களை இன்னைக்கு காண செய்து எங்களோட தேவைகள்லாம் சந்திச்சு எங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான மீட்டிங் அட்டன் பண்ணி ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றி இயேசு சுவாமி. இயேசப்பா, நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் எங்க மன்னிச்சுங்க இயேசுப்பா. லார்ட் கிளென்சஸ் அண்ட் பியூரிஃபைஸ் us from sins, God. இயேசு சுவாமி, இந்த ப்ரேயர் டைம் உங்க கையில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசப்பா. எந்த ஒரு இன்டரப்ஷனும் எந்த ஒரு நெட்வொர்க் லாகும் இல்லாமல் இயேசப்பா நல்லபடியாக நாங்கள் full concentration முழு மனசார பங்கேற்கணும் இயேசு சுவாமி. இயேசப்பா, I present Sar's family into your hands, Sir and his mother into your hands, சுவாமி. இயேசப்பா, நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. Bless the family abundantly, bless all their needs, bless them abundantly இயேசு சுவாமி. Put the right words in their tongue as they going to talk today, God. இயேசு சுவாமி, நீங்க அவங்க மூலியமா எங்க கூட பேசுங்க. Put the right words in their tongue. எங்க கூட பேசுங்க, எங்களோட தப்புகளை எங்களை கரெக்ட் பண்ணுங்க சுவாமி. God, as we all sinners, God, bless us and cure us, God. இயேசு சுவாமி. இயேசுப்பா, இன்னைக்கு வரப்போற எல்லாரையும் உங்க கையில ஒப்படைக்கணும் சுவாமி. நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசுப்பா. இயேசுப்பா, இருக்க தடைகள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க சுவாமி. உங்க சித்தப்படி யாரே இன்னைக்கு வரணும் இருக்குதோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு வர செய்யறதுக்கு போய்த்தாங்க இயேசு சுவாமி. I pray for all the testimony, இன்னைக்கு பாடப்போற பாடல்களையும் டெஸ்டிமனிஸ் வசதி எல்லாத்தையும் நீங்க உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. நீங்களே பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க இயேசுப்பா. All this I ask in your most blessed, matchless and holy name, Jesus Christ. Amen. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கு ஒரு சிறிய ஒரு ப்ராப்ளம், ஆடியோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த நிகழ்வு உங்களுக்கு விஷுவல் ஒரு ஸ்கிரீன்ல வரும், ஆடியோ இன்னொரு ஸ்கிரீன்ல வரும். காரணம், இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது சாதாரண ஒரு டிவைஸ்ல இல்ல. நம்ம யூசுவலா யூஸ் பண்ற டிவைஸ்ல இல்ல. The audio that you hear is not from the device. It is from another device and the visual is from another device. பிசாசு ஒரு சூழ்நிலையை கொடுத்த போதிலும் கர்த்தர் தாமே நம்மோடு பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஆரம்ப பாடல் நாம் பாடுவது போல வல்லமை உண்டு என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். Let's all sing the usual chorus and to get power from God. That is power, wonder working power. Hallelujah. Hallelujah.
is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே அனைத்து காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆராதனுடைய முதல் பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். Let's sing the first song to glorify God. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோமே இந்நாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோமே இந்நாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நாளை இவ்வுலகில் நெறி தவறி நாம் அலைந்தோ. நின்னொளி பிரகாசித்திட நீங்க ஜீவன் பெற்றிடவே. நிலையில்லா இவ்வுலகில் நெறி தவறி நாம் அலைந்தோ. நின்னொளி பிரகாசித்திட நீங்க ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ. விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவின் தரிசனத்தால். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ. விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ,
இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உண்மையே சேவிப்போ. நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இயேசு இயேசு வண்டை வாராயோ, நித்திய ஜீவன் பெற்றிடவே. உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இன்றும் இயேசு வண்டை வாராயோ, நித்திய ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, உமக்கென்றும் ஜீவிப்போ. நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம், துன்ப பாதை சென்றிடுவோம், என்றும் அவரின் பலத்தால். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம், துன்ப பாதை சென்றிடுவோம், என்றும் அவரின் பலத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உண்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 68 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 35 வசனம் முறை. The responsible psalm for today is Psalm chapter 68 verse 23 to 35. Please grab this opportunity to read and get the God's blessings. இந்த தருணத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இதை படித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Psalm 68 verses 23 to 25. So that you may wade in their blood and your dogs may lap as much as they want. O God, your march of triumph is seen by all, the procession of God, my King, into his sanctuary. The singers are in front, the musicians are behind. In between are the girls beating the tambourines. Praise God in the meeting of his people. Praise the Lord, all you descendants of Jacob. First comes Benjamin, the smallest tribe, then the leaders of Judah with their group, followed by leaders of Zebulun and Naphtali. Amen. Show your power, O God, the power you have used on behalf from your temple in Jerusalem, where the kings bring gifts to you. Amen. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. படித்த வசனங்களையும் படித்த அந்த ஆத்மாவையும் கர்த்தர் தாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. May God bless the wonderful verse and may God bless the person who happened to read it. இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம், கர்த்தரை துதிப்போம், அவரை சங்கீர்த்தனம் பண்ணுவோம். தெரிந்த பாடல்
ஒரு ஆங்கில பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். It's a known song, it's an English song. You might have known this song. Please sing for the glory of God. Come ye sinners, lost and hopeless, Jesus' blood can make you free. For He saved the lost among you. When He saved a wretch like me, and I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. To the faint, He giveth power. To the mountains makes a way. Findeth water in the desert, turns the night to golden day. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. In temptation, He is near thee, holds the powers of hell at bay, guides you to the path of safety, gives the grace for every day. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean.
I know, yes I know, yes I know, Jesus' love can make the virus clean. And I know, yes I know, yes I know, Jesus' love can make the virus clean. Hallelujah. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Hebrews chapter 10 verse 25. எபிரேயர் புத்தகம் 10th அதிகாரம் 25th வசனம் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்துகொள்ளப்பட்டுள்ள வேத பாடம். வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். I call you to read and get the God's blessings for you and your family. Amen. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Not forsaking the assembling of ourselves together, as the manner of some is, but exhorting one another, and so much the more as ye see the day approaching. May God bless this wonderful verse, and may God bless the person who happened to read it. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இதை வாசித்த நபரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மூன்றாவது பாடல் ஒரு அருமையான பாடல், தெரிந்த பாடல். வல்லமையான ஊழியக்காரன், கர்த்தருடைய ஒரு ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன், சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் எழுதின, அவர் பாடின ஒரு பாடல். இந்த அநேக நேரங்களுக்கு அநேகருக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமையுள்ள ஒரு சாட்சியுள்ள ஒரு பாடலாக அமைந்தது. This song has been composed and been sung by the greatest servant of God, the prophet that we can say, Dr. Justin Prabhakaran, who was taken to heaven, and we believe that he is along with God right now. And this song happened to make a remarkable history in many people's life. It happened to become a testimony and a wonderful song. என்னோடு சேர்ந்து பாடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். ரோஜாவே பள்ளத்தாக்கில் நீயே, உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் நீயே, உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே. ஆத்தும நேசரே உன் நேசம் இன்பமே, பூரண ரூபமே பழுதொன்றும் இல்லையே. ஆத்தும நேசரே உன் நேசம் இன்பமே, பூரண ரூபமே பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் நீயே, உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் நீயே, உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் நீயே, உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் நீயே, உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே.
அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோம். கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம். அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோம். கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாடலை கொடுத்து அதை நம்மை கொண்டு பாட வைத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். God, may God's name be glorified one more time, because the reason He has taken a song and made us to sing and to glorify His wonderful name. May God's name be glorified. The second reading is taken from the book of Colossians, chapter 1, verses 18. இரண்டாவது வேத பாடம் கொலோசியர் எழுதின புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Colossians chapter 1 verses 18. And he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the death, and in all things he might have the preeminence. Amen. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தமிழ்ல யாராவது வாசிக்க முடியுமா? அவரே சபையாக்கிய சீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராகியும்படி அவரே அதியும் மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பெருமானவர். ஆமென். 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 கர்த்தர் தாமே இந்த அருமை சகோதரனையும் அந்த அருமை சகோதரியும் கர்த்தர் தாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான வசனங்களை படித்து கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மென்மேலும் கர்த்தரோடு நெருங்கி வாழும்படியாய் எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். May God bless his wonderful brother and wonderful sister for reading it for the glory of God, and may God bless them abundantly and meet all their needs. அடுத்து பாட போகிற ஒரு ஆங்கில பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படியாக அன்போடு அழைக்கிறேன். Let's sing an English song followed to glorify God. He's still working on me to make me what I need to be. It took him just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. How loving and patient he must be. He's still working on me. He's still working on me to make me what I need to be. It took him just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. How loving and patient he must be. He's still working on me. There really ought to be a sign upon my heart. Don't judge him yet, there's an unfinished part. But I'll be better just according to his plan, fashioned by the master's loving hands. There really ought to be a sign upon my heart. Don't judge him yet, there's an unfinished part. But I'll be better just according to his plan, fashioned by his master's loving hand. He's still working on me to make me what I need to be. It took him just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. How loving and patient he must be. He's still working on me. The mirror of this world, reflections that I see, makes me wonder why he never gave up on me. He loves me as I am and helps me when I pray. Remember, he's the potter and the clay. The mirror of this world, reflections that I see,
makes me wonder why he never gave up on me. He loves me as I am and helps me when I pray. Remember, he's the potter and the clay. He's still working on me to make me what I ought to be. It took him just a week to make the moon and the stars, the sun and the earth, and Jupiter and Mars. How loving and patient he must be. He's still working on me. He's still working on me. He's still working on me. மூன்றாவது வேத பாடம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அடுத்தவர்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 Corinthians chapter 3 verses 17. Please grab this opportunity to read and get the God's blessings. If any man defile the temple of God, him shall God destroy. For the temple of God is holy, which temple ye are. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். கர்த்தர் தாம் இந்த வசனங்களையும் படித்தவரையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless this wonderful verse and the people happen to read it and their families. Testimony time. You want to share any testimonies, you can share for the glory of God. உங்களுடைய சாட்சியை கர்த்தருக்கு என்று நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். All praise and glory to God. Good evening, everyone. Today I happened to go to my friend's home, which is a bit long from my house, from here to Thiruvanmiyur. I safely went and I came back just now. I reached home. All praise and glory to God. இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அங்கே போய் அவங்கள மீட் பண்ணதுல இருந்து மறுபடியும் வர வரைக்கும் எல்லாமே God was so merciful and he was my protector. என்னை பாதுகாத்து வழி நடத்தி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார். என்னோட தேவைகளாம் சந்திச்சார். அங்க வழியில வந்து இன்ஃபேக்ட் என் பைக்ல பெட்ரோல் இல்லை, நான் அதை ஃபர்ஸ்ட் போகும்போது கவனிக்கல. வரும்போதே அங்க ரீச் ஆகப்போ என் ஃப்ரெண்டு சொல்றா சுத்தமா இல்ல பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க இருந்து மறுபடியும் பெட்ரோல் பங்க் வரைக்கும் என் வண்டி நிக்காம கர்த்தர் வந்து என் கூட இருந்தாரு. நல்லபடியே பெட்ரோல் போட்டு நல்லபடியே வீட்டுக்கு சேஃபா என்னோட வழியில என்னோட தேவைகள் எல்லாம் சந்திச்சாரு. கரெக்டான நேரத்துல என்னென்ன பொருள் வாங்க வேண்டியது எல்லாத்துக்குமே ஏசப்பா எனக்கு வேலை கடையை காமிச்சாரு, என் கூட இருந்தாரு. இப்போ சேஃபா நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். I want to praise and glorify God for being my protector and my shield. Glory be to God. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான சாட்சியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். மேலும் உங்கள் வாழ்விலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May God bless this wonderful testimony of yours and may God bless you. Any more testimonies you want to share, you can share for the glory of God. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், கர்த்தர் உங்களோடு இருந்து இன்னும் உங்களை பத்திரமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தினாலே இன்னும் நீங்கள் பல நாட்களை காண போகிறீர்கள். சாட்சியாய் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். If you have any testimonies from the beginning till now, what you have traveled, if you have a testimony, please share for the glory of God. Praise Lord, sir. This is Gladys. Praise Lord, Ladima. I want to share a testimony. Yeah, I want to share a testimony about my chitti, which happened day before yesterday. Like for past 1 week, she was having all the symptoms of like COVID. She had a high fever and throat pain and everything. We were like waiting whether to give a test or not. We didn't know what, but we were scared also, very scared because she already had a wheezing problem and everything. So let's just check. It's okay, we'll check because we shouldn't take any risk or anything. So we prayed and we gave for a test. Yesterday night also we were praying fully, like whatever is it virus, if even it's there, it should go off. We were praying like that. And today morning she called us and she was saying like it is negative and I'm not even having any symptoms, like all my fever and all is reduced, even throat pain went away. Even test results also came and it's negative, and I was like literally in tears. Thank you, Jesus. I was like we prayed and you gave it for us. Thank you so much. I was really moved by that. So all praise and glory to God. Amen. Amen. Wonderful, wonderful testimony. When you pray, God is doing wonders in your life. It is a symbol, it is a sign that God is living along with you. God is answering your prayers and God is more close with you. நீங்கள் ஜெபித்து ஒரு அற்புதம் நடக்குது என்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார்.
நீங்கள் கர்த்தரோடு இருக்கும்படியாக இன்னும் அவரோடு நெருங்கி வாழும்படியாக கர்த்தர் விரும்பப்படுகிறார் என்று அர்த்தம். This is not only a testimony about as you prayed she got cleared and she's been delivered. It is a testimony that God is living along with you. Amen. இது சாட்சி கிளாடியோடைய ஒரு சித்தி சுகமானது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விடுதலை ஆண்டு கொடுத்தது மட்டுமல்லாமல் கர்த்தர் கிளாடியனுடைய வாழ்க்கையில இருந்து இருக்கிறார், இன்னும் மென்மேலுமான காரியங்களை செய்ய போகிறார் என்றதுக்கு இது ஒரு அடையாளம், ஒரு அத்தாட்சி. கர்த்தர் தாம் இந்த சாட்சிகளை ஆசீர்வதிப்பார், மேன்மேலும் தாங்குவார். May God bless this wonderful testimony and bless the person who happened to share it. Any more testimonies we have tonight if you want to share it? சாட்சிகள் நான் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் என்னையும் ஒரு சாட்சியாக வைத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். If you can see that Zoom ID, you can see my DP as with a mask, with a coat where you can cover yourself from all infections and a head cover and everything. So today I happened to go to a dentist. So I was having a little sensation, கொஞ்சம் பல்லு கூசுற ஒரு தன்மை இருந்தது. நான் இது என்னவா இருக்கும் என்று உள்ளுக்குள்ள விசுவாசம், ஆண்டவர் எனக்கு இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு பல் பிரச்சனையும் கொடுக்காத ஆண்டவர் காப்பாத்திருக்கிறார். பட் இருந்தும் இது என்னன்னு போய் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் போனேன். ஸோ நான் அங்கு டென்டிஸ்ட் கிட்ட போகும்பொழுது முதல் விஷயம் அவர்கள் சொன்ன விஷயம், நீங்கள் போகும்பொழுது இந்த மாதிரி இந்த ஒரு ஹெட்டை கவர் பண்ணிருக்கணும், மாஸ்க் போட்டிருக்கணும், இந்த ஒரு கோட் போட்டிருக்கணும், உங்கள் கால் ஃபுல்லாக மறைக்கிறதுக்கு இன்னொரு கோட் கொடுக்குறோம், ஒரு கிளவுஸ் ஒன்று போட்டு போகணும், இது நீங்கள் ப்ரிகாஷனாக போனால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். நான் சொன்னேன் சரி பரவாயில்ல, இதுக்கு உண்டான செலவு ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, இந்த கோட்டுக்கு உண்டான செலவு நாங்கள் சரி இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் பே பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், அடுத்த முறை நீங்கள் திருப்பி வரும்பொழுது நீங்கள் இதை போட்டு கொண்டு வரலாம், ஒருவேளை உங்களுக்கு அடுத்த முறை நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் வரும்பொழுது யூ கேன் வேர் திஸ் அண்ட் கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ ஹேப்பன் டு பே அண்ட் கெட் திஸ் ஓவர் கோட் அண்ட் ஐ happened to wear it. Then I was entering into the doctor's room. So I was praying and going. ஏன்னா எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு நீல்னாலே அவ்வளோ பயம். ஸோ அன்றே என்னை சுற்றி கேள்விப்படும் பொழுது whether it is my sister or my mother or my wife or my friends or relatives friends எல்லாரும் பார்க்கும் பொழுது அந்த பல்லில் ஊசி குத்துவாங்க அப்படின்வாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். பிகாஸ் ஸ்கின்ல இன்ஜெக்ட் பண்ணும் போதே நான் ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பல்லில் ஊசி போடுறதா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டே இருந்த ஆண்டவரே நீர் பெரிய வல்லமையை செய்ய வேண்டும், ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என் வாழ்க்கையிலே நான் சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று போயிருந்தேன். ஸோ டாக்டர் ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணி பார்த்தாங்க. ஐ தாட் ஒரு ஃபில்லிங் பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். கடவுள் ரொம்ப அற்புதமாக காப்பாற்றினார். டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், ஒன்றும் இல்லை, சென்சேஷன் ஜாஸ்தி இருக்குது, நான் எழுதி கொடுக்குற ஒரு டூத் பேஸ்ட் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஹி கேவ் அ டிஃப்ரெண்ட் டூத் பேஸ்ட், இது மட்டும் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஹார்ஷாக, பிகாஸ் ஐ யூஸ் டேம்பர் மை டீத், ரொம்ப ஹார்டாக ப்ரஷ் பண்ணுற ஒரு தன்மை என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க டாக்டர் சொன்னது ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் பிஹேவ் பண்ணாதீங்க, பல்லுக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்ட் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தெர் இஸ் நத்திங் ப்ராப்ளம் கோயிங் டீப் இன்சைட். ஒரு 2 வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இது திருப்பி உங்களுக்கு அந்த சென்சேஷன் இருந்துச்சுன்னா, ஒரு பல் கூச்சக்கூடிய ஒரு தருணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க, நம்ம ரூட் கேனலிங் தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன், டாக்டர் ரூட் கேனல் பண்ணுற அளவுக்கு. பட் ஸோ ஃபார் ஆல் த டூத் அண்ட் ஆல் த டீத் ஆர் ஸோ குட், நைஸ், ஒன்றும் இல்லை. ஒரு வேளை அந்த சென்சேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 2 வாரம் நீங்கள் இப்போ இந்த வேறு பேஸ்ட்டில் நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது, சாஃப்டாக ப்ரஷ் பண்ணும்போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், இல்லைன்னா நம்ம பண்ணணும் அப்படின்னா. I just prayed, thank you God for not making me to undergo anything, because நான் நினைச்ச ஒரு விஷயம், இது நிமித்தமாக நான் என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியாமல் போயிடுமோ, இந்த லாக்டவுன் ஊழியத்தை செய்ய முடியாமல் போயிடுமோ, இல்லை ஈவினிங் கிளாஸ் எடுக்க முடியாமல் போயிடுமோ, ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியாமல் போயிடுமோ, இதெல்லாம் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அழகாக ரொம்ப நேர்த்தியாக காப்பாற்றி என்னை வச்சிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் அல்லாமல் நான் பத்திரமாய் என்னுடைய மற்ற வேலையிலே முடித்து கொண்டு நான் வந்தேன். அப்பொழுது நான் வீட்டிற்கு வரும்போது ஒரு சின்ன யோசனை, ஆண்டவர் இந்த லாக்டவுன் ஆரம்பித்தது முதல் இந்நாள் வரைக்கும் எனக்கு அந்த கோவிட்னுடைய ஒரு தாக்கமோ எந்த ஒரு விஷயமோ ஆண்டவர் கொடுக்கல. Even though many times I was feeling a little feverish or little kind of a thing, ஆண்டவர் எனக்கு அது அனுமதிக்கல. இதையே நான் டிபியா போட்டு நான் சாட்சியாக சொல்லக்கூடாது. பிகாஸ் பார்க்குறவங்க எல்லாரும் நினைப்பாங்க,
சுஷலுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சா, சுஷல் ஏன் போடணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் போட்டதனுடைய நோக்கம், கர்த்தர் எனக்கு சுகமாக வைத்திருக்கிறார், நான் சாட்சியாக நிற்பதன் மூலமாக நான் அதை வெளிப்படுத்த விரும்புகிறேன். பிகாஸ் த மோமெண்ட் they see the DP, they'll have a question, what happened? ஸோ இவ்வளோ ஜெபம் பண்ணி, இவ்வளோ பிரசங்கம் பண்ணி, இவ்வளோ சாட்சி கொடுத்து இந்த மனிதனுக்கு இப்படியா என்று நினைப்பார்கள். ஆனால் நான் சொல்ல வேண்டிய சாட்சி, கர்த்தர் என்னை அந்த ஒரு சூழ்நிலையில் தள்ளாமல், நான் அங்கே டெஸ்ட்டுக்கு போகும்போது கூட, இந்த டென்டிஸ்ட் போகும்போது, இந்த ஓவர் கோட்லாம் போட்டு போகும்போது கூட எனக்கு அந்த ஒரு எந்த ஒரு கோவிட்னுடைய தாக்கமும் இல்லாதபடிக்கு ஆண்டவனை காத்துக்கொண்டார். அதனால கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். May glory be to God for the wonderful testimony. வேற சாட்சி சொல்லக்கூடிய சாட்சி இருந்தால் நீங்க சொல்ல முடியாது, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Anyone have a testimony to share? Glory be to God. கர்த்தர் தாமே கூறின சாட்சிகள் யாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள கடவர், மென்மேலும் அவருடைய பராமரிப்பில் வைத்துக் கொள்ள கடவர். May God bless all the testimonies which have been shared, and may God bless and honor all that we happen to do for the God's glory. ஒரு சிறிய பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். நன்றி பாடலை. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த ஆராதனையில் நாம் பாடின பாடல்கள், கூறின சாட்சிகள், ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் மென்மேலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பொழிகிற தேவனாய் இருக்கிறபடினாலே அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவருடனே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். Let's give the best of blessings to God for whatever God has done in our life and the best of moments that we have. I forgot to share another testimony. I would like to share it now. Today, a year before, I happened to give a person a work and the money to do it. So there was a name change has to be done in my PAN card. So I happened to approach a person, an auditor, and I happened to pay to him, and all the documents have been given. But almost 1 year, எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. So I sent many texts and messages. So many times there was no response. Even when I called him, he never picked up. Suddenly today, 2 days before, I happened to text him, and today he called up. He said, அவர் சொன்ன விஷயம், நான் ரொம்ப வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் உங்கள் ஃபோன் எடுக்க முடியல, பார்க்க முடியல, ரிப்ளை பண்ண முடியல. சார், உங்களுடைய பேன் கார்டுடைய நேம் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ I texted him, sir, the documents are there with you and the money is still there with you. ஸோ அவர் என்ன பண்ணார், முதல் விஷயமா, I will send the money to you, sir, you can come and collect the documents later அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். I just told him, I'll just check and tell you. Then I checked and I just take a screenshot of how much I paid. I sent it to him, and immediately he said, I cannot pay you that much because this is a situation it is happening. So I'll pay you what I can, because we have tried many times, we have gone there and we have met the person, but it has not been done. So I will send you what we can. Sorry to say that, sir, sorry to vechar. Then he happened to send that in a Google Pay. I was a little disturbed.
Lord, there was no work done, and finally this is what had happened. Okay, if it is your will, let it happen, whatever it is. I left it. Again, he called up. He said, "You got the money?" I said, "Yes, sir. Um, I've got it. Sorry, and how is the life going on?" I said, "Okay, God has blessed me." And I was talking to him, explaining to him and how things are and all. Then suddenly he kept the phone. Then again he called up. He said, "I'm sorry, I don't know what made me to do it. I'm sending the rest. What I'm holding on, I'll send the rest to you." And he happened to send the rest in the second transaction. ஸோ எனக்கு கொடுக்க வேண்டியதை முழுவதுமாக 2 பகுதியாக அவர் கொடுத்தார். 2வது பகுதி கொடுக்கும்பொழுது முழுமையாக கொடுத்து முடித்து விட்டார். அவர் சொன்ன ஒரே விஷயம், என்னமோ தெரியல சார், கொடுக்கணும்னு தோணுச்சு. I just thought it was something God's will. God happened to made him to do it. It is not a man can do it. He cannot be convinced with my words or any other words. It cannot be convinced when somebody happens to live. But God can make changes in your life. So almost 1 year it stayed along with him, and he happens to do all my auditing and all and everything. So it is something which I never expected today as a blessing, but God happened to know my needs, and God happened to revert it back to me. ஸோ இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நான் மறந்து விட்டேன் சாட்சியாக சொல்வதற்கு. பிகாஸ் ஐ நீட் டு டெல் திஸ், பிகாஸ் when I happen to receive good things from God, I need to share it, I need to glorify His name. நல்ல விஷயங்களை நான் பெறும்போது, நல்ல ஆசீர்வாதமான சாட்சியாக இருக்கிற விஷயங்களை நான் பெறும்போது, நான் அவர் நாமத்துக்கு மகிமைக்கென்று நான் சொல்லவில்லை என்றால் நான் நன்றி கெட்டவன் ஆகிவிடுவேன். கர்த்தர் எனக்கு செய்த இந்த நன்மைக்கு, கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அடியேன் சாட்சியை வைத்திருக்க நன்றி செலுத்துகிறேன். God has clearly had a zeal to do these 2 testimonies in my life, and I thank God for doing it. And anyone wants to share their testimonies, I'm going to give you another few moments. சாட்சி சொல்ல விருப்பப்படுபவர்கள் சாட்சியை சொல்லலாம். Glory be to God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். Hebrews chapter 10 verse 25. Not forsaking the assembling of ourselves together as the manner of some is, but exhorting one another, and so much the more as ye see the day approaching. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Today this word happens to come over here because tomorrow it's going to be a holy Sunday. ஒரு பரிசுத்த ஞாயிறாக நாளை இருக்கிறதுனால normally we go to church, we worship Him, and we spend our time in God in this particular Sunday. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது நாம் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை துதித்து அவர் சமூகத்திலே நம்முடைய நேரத்தை நாம் செலவிட்டு வருவது நம்முடைய வழக்கம். ஆனால் இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இங்க ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். சபை கூடி வரலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று இந்த வசனம் கூறப்பட்டிருக்கிறது. Not forsaking the assembling of ourselves together as the manner of some is. காரணம், இன்று அநேகர் இந்த லாக்டவுன் சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ஆலயத்திற்கு போகவில்லை என்றாலும் கர்த்தரை தேடாமல் இருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Even though many people are not allowed to go to church, but the thing is they don't seek God in this particular thing. If you can see, the 7 days that we are spending is different, but the day that we happen to call it a Sunday, and we fulfill ourselves by going to church, listening to the word of God and praising God in that day, and giving complete rest for all the other works, only praising God, it's something different. இந்த நாளில் நாம் பார்க்கும்பொழுது மற்ற வேலையெல்லாம் நாம் விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே மட்டும் நாம் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமையாய் நாம் அதனை பார்க்கும் பொழுது அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களிலே நமக்கு கொடுக்கப்படுகிற வேலையின் நிமித்தமாகவோ இல்லை அழுத்தத்தின் நிமித்தமாகவோ இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஆண்டவரை ஆராதனைக்கு செய்யும்படியாக இல்லாமல் போகிறது. Many times things happen in our life that it gives a pressure, it gives a kind of a laziness or forgetfulness that we are not able to provide time for God this particular Sunday. So நீங்கள் கேட்கலாம், சனிக்கிழமை தான் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு சண்டே, இதை பற்றி நீங்கள் இன்னைக்கு பேசுறீங்க. Because whatever it is that we need to think about how many Sundays that successfully that we have crossed. எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் செலவழித்திருக்கிறோம். Evening meetings that we do in lockdown over here in the Zoom meeting is different, but how many of us happen to spend the day for God, reading the Bible, praying more to God,
and making 2 or 3 people within your family, so putting onto a family prayer, and if your neighbors are there or friends are there or your family relatives who happen to come on that day or you happen to go to them their house to pray, எத்தனை பேர் இதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த வசனம் இங்கு சொல்லுகிறது, சபை கூடுவர்தலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். Do not leave that kind of a thing. Even though you've been locked inside a house, and from the beginning of the lockdown I've been telling you the one thing in what comes to my mind. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் லாக்டவுன் ஆரம்ப நாள்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். எப்படி நோவாவோட குடும்பத்தாரும் பிழைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தார்களோ கர்த்தர் எப்படி காப்பாற்றினாரோ அதே போல நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் இந்த வீடு என்ற பிழைக்குள்ளே வைத்து அடைத்து பராமரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். How God happened to protect Noah and his family in the ark, in the big boat, like how God has been considering our house as a boat, and he's put everything inside our house. He's protecting from day one. So இந்த நாட்கள் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை நாம் துதிக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். We cannot do that without praising God. But a special day that we need to give our moment in time, the entire day for God. மற்ற நாட்கள் நாம் வேலை செய்கிறோம், நம்முடைய பணம் ஈட்டுவதற்காக we go for a job, we go for a work, we earn money, we go for our studies and education and schools and colleges, we do everything in our life. But this particular day, when you happen to think about Sunday, you need to give your entire time and moment for God as a family together. ஒரு குடும்பமாக உங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு கர்த்தரை நீங்கள் அங்கு ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாள். You can call your friends and relatives on that particular day to come, and you can just pray and sing some songs, and you can read a Bible verse. That's more than enough. You need not to preach, or you need not deliver somebody, or you need not do anything. Just a word of prayer and read and a small passage of Bible reading, and a little prayer for yourselves. ஒரு சிறிய ஜெபம், ஒரு வேத வாசிப்பு, அது இல்லாமல் கொஞ்சம் பாட்டு நீங்கள் பாடி துதிக்கும் பொழுது இது நல்ல ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். Sometimes if we are not able to judge ourselves, or we are not able to get the knowledge of spirituality, we need to exhort each other, one another, in the very positive way. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். And so much that more as you see the day approaching. ஒருவேளை நாளைக்கு ஒரு சூழ்நிலை நாம் ஆராதிக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு தருணம் வழங்கப்படாமல் இருக்கலாம், ஆலயங்கள் இன்னும் சில காலம் மூடப்பட்டிருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலை அமையலாம். We can take any reasons for a matter, but we cannot leave certain things when it comes to God. We cannot stop worshiping him. We cannot do that. ஆராதிக்காமல் இருக்க முடியாது. இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் குடும்பமாக நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஜெபித்து கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் படித்து அந்த இடத்துல ஒரு பாடலை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி அவர் செய்த நன்மைகளை குறித்து சாட்சியாய் சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கு மகிமைப்படுவார். இது ஏன் நடக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Why it should happen? கொலோசியருடைய புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், in Colossians chapter 1 verses 18, it says like this, and he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, that in all things he might have preeminence. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது certain people think that they have the full command on their body. Some people, if you see, they drink, they smoke, and they do unruly and immoral things to commit a sin and spoil the body. அநேகர் நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தவறான காரியங்களையும் பாவமான காரியங்களையும் செய்து குடித்து வெறித்து புகைப்பிடித்து மற்றும் தேவையில்லாத காரியங்களை போதை வஸ்துக்களை உட்கொண்டு இதெல்லாம் கேளிக்கைகளும் கல்யாட்டங்களும் ஈடுபட்டு saying that it's an entertainment and going fall into this kind of a luxury kind of a sin and falling into it, and they happen to what to say, தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். They happen to just be away from God because the reason is they are harming their soul. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற அருமையான காரியம், அவரே சபையாகிய சரீரத்துக்கும் தலையானவர். God happens to be the head of the body of the church, and in another verse God says you are the church. வேறு வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்களே இந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். From the beginning he happens to be the first and the preeminence, because he is the sole owner and the proprietor, and he is the creator, and he owns our soul and body, and he happens to be the head of our
body, and he is the head of our church. So இந்த நாளிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஆண்டவரை தேடாமல் அவருடைய வேலையை செய்யாமல் மற்ற காரியம் நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் அந்த காரியத்தினாலே பாவம் நிகழும், அந்த காரியத்தினால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அந்த காரியத்தினால் நம்மளுக்கு சாபம் மட்டுமே எஞ்சியிருக்கும். If we happen to do anything which is against what God said to keep those particular day, and if we happen to do some things what it has not been acceptable by God, we are creating a sin. And not only that, we are just slowly moving away from God and we are losing our blessings. Instead of blessings, we get curse. அடுத்த வசனத்தை இங்கே பார்க்க போகிறீர்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 verse 17, it says, if any man defile the temple of God, him shall God destroy, for the temple of God is holy, which is temple ye are. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கர்த்தர் சொல்லுகிற அருமையான ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்களே அந்த ஆலயம். You are the temple of God. Building up the temple, building up the temple, building up the temple of the Lord. சின்ன வயசுல நம்ம எல்லாம் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு நல்ல பாடல், a small chorus. Boys come and help us, girls come and help us, building up the temple of the Lord. இந்த ஒரு சிறிய பாடலை நாம் பாடும்பொழுது அநேகர் நாம் இந்த பாடலை பாடும் பொழுது இதை ஒரு பாடலாக நினைத்து கொண்டு பாடுறோம். ஆனால் இதற்கு உண்மையான அர்த்தம், கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டுகிறேன், கட்டப்போகிறேன், கட்டி கொண்டிருக்கின்றதான் அர்த்தம். என்னுடைய நண்பர்களை வாருங்கள், தோழிகளை வாருங்கள், தோழலை வாருங்கள் என்று நான் பாடிக்கொண்டிருக்கோம். இந்த வசனம் குறிப்பிட்டிருக்கிறது பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், it matters whether you are spoiling your own body or of any kind of a wrong thing doing, or you happen to spoil the God's church, whether it is your body or the real church God is talking about. ஒரு ஆலயத்தை பற்றி இருக்கலாம், உங்கள் சரீரத்தை பற்றி இருக்கலாம். இது இரண்டுமே நீங்க ஆண்டவர் சொல்லும்போது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். If you happen to spoil your body of Christ, and if you happen to be unruly and immoral with that soul and body, God will happen to come down and God will destroy that. இதை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். அநேக நேரங்களில் ஆலயங்களில் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவர்கள் பதவிகளை வைத்துக்கொண்டு துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். People happen to take the lead designations and important posts, and when they happen to have the power in their hand, they happen to misuse the power by saying, I am this, I am that, I can do this, I can do that. நான் இதை செய்வேன், அதை செய்வேன், என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று. கர்த்தருடைய ஆலயத்திலே அவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. நமக்கு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. God only has the authority and the governance in the church. Nobody, even you and me, don't have it. But anyone happen to defile with the temple of God, anything that they do harm, whether it is your body that it has been considered as the house of God, or it is a church, ஒரு சபையோ இல்லை உங்களுடைய சரீரத்தையோ நீங்கள் தீட்டுப்படுத்தி கொண்டீர்கள், நீங்கள் பாவமாக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் அந்த சரீரத்தை அழித்து போடுவார், அந்த ஆலயத்தை கெடுத்து போடுவார். If you happen to do it, God will happen to come and destroy the soul of yours, your body, or if not, you who's taking part. தமிழ் நான் கொஞ்சம் தப்பா நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். கர்த்தர் உங்களை தண்டிப்பார், அந்த ஆலயத்தை தண்டிக்க மாட்டார், உங்களை தண்டிப்பார். So indirectly you are being, what to say, under the chaos, you are being messed up. இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் அந்த இடத்துல சிதறடிக்கப்படுகிறீர்கள், தண்டிக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். God says here, for the temple of the God is holy, which temple ye are. So இந்த ஆலயத்தை நாம் கர்த்தருடைய சரீரமாக பாவிக்கின்ற நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அதுக்கு நாம் செய்ய வேண்டும். If you happen to go, if you can see the other religion people, they go and they do their prayers even many times a day. Some they go and even spend more hours in their temple or mosque or synagogue. ஒரு பள்ளிவாசலிலோ அல்லது ஒரு கோவில்களிலோ இல்லை ஒரு யூத கலாச்சாரத்தின்படி கூறப்படுகிற ஒரு கர்த்தருடைய இடமா இருக்கிற அந்த இடங்களிலோ முழு நேரத்தையும் செலவிடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருடைய சரீரத்தை, இந்த ஆசீர்வாதமான சரீரத்தை, God has given a blessed soul for us, a body for us. We spoil it, we toil it, and we just do every wrong thing which is against God. நாம் இதை கெடுத்துக் கொள்கிறபடியினாலே, இதை நாம் கஷ்டப்படுத்துகிறபடினாலே அநேக நேரங்களில் நாம் சாபத்திற்குள்ளாகும்படியாக கர்த்தர் நம்மளை ஒப்புக் கொடுக்கிறார். It clearly says, if you happen to go and defile the temple of God, God is going to defile you.
நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய ஆலயத்தை கெடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று வசனம் கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். Matthew chapter 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். Hallelujah. And I say unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. கர்த்தர் உங்களை ஆலயமாய் மாற்றும் பொழுது, சபையாய் மாற்றும் பொழுது, ஏனால் அவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த பேதுருவாய் நாம் இருக்கிறோம். We are the Peter. So when God gives a kind of a rule over here, a command over here, he says, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளவில்லை. அதற்கு அர்த்தம் மரணமோ அதனுடைய ஒரு பிரச்சனைகளோ, ஒரு சுகவீனங்களோ, ஒரு அலைச்சல்களோ, இல்லை உங்களுக்கு உண்டான என்ன ஒரு வகையாக இருக்கிற பிரச்சனைகளோ உங்களை நேரிடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். காரணம், அவர் உங்களை சபையாக உங்களை பாவிக்கிறார். இந்த கல் மேல் சபையை கட்டுவேன் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். சபையை கட்டும் பொழுது நீ அவருடைய பிள்ளைகளாகும் பொழுது பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். And when God promises over here that we are the living Peter, and he will just put the rock on us, and he is going to build a church. If he happens to build a church, his presence will be there in the church, and no harm shall come in again, can come against us, or can prevail us, or can destroy us. Amen. If you believe in it, just say a word, hallelujah, and praise the Lord. இந்த வார்த்தை நம்புகிற பொழுது கர்த்தருக்கென்று உங்கள் ஆசீர்வாதமான நாவிலே ஆமென் என்றும் ஹல்லேலூயா என்றும் சொல்லுங்கள். அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியம், Acts, the book of Acts chapter 20 verse 28. அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே 20ஆம் வசனம், 28வது அதிகாரம் 28வது வசனம். Take heed therefore unto yourselves and to all the flock over the which the Holy Ghost hath made you overseers, to feed the church of God which hath purchased with his own blood. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Because sometimes you are not the sheep, you will be a person who take care of the entire herd. சில நேரங்களில் நீங்கள் மந்தையில் ஒரு ஆடா இல்லாமல் அந்த ஆடுகளை காக்கின்ற ஒரு காவலாளியை போல் நீங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தேவனை தரிசிக்க முடியாமல் சோம்பேறியில் இருக்கும் ஜனத்தில் இருக்கும் பொழுது, இல்லை ஒரு மரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய கடமை அவர்களிடத்தில் சென்று கர்த்தரை துதிக்கும்படியாக சொல்ல வேண்டும். If people around you are not able to worship on a Sunday or on the given time where they're not able to spend time, if you happen to know it, God has put you as watchers to go and tell them and to explain this is the time for God and you need to spend your time for God because you're a living church. This is what it says, because the verse clearly says that God has put over us to watch on others at times, to be as overseers. ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை என்னன்னா, தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாங்கள். We need to be a little more clear, because sometimes this laziness can come and fall on us, that we will be totally lazy, we will not be able to worship God and look unto God. இந்த ஒரு சோம்பேறினுடைய ஆவி, மற்றவர்களோடு இருக்கிற அந்த ஆவி நம்ம மீது விழும்போது நம்மளையும் சோம்பேறி நம்ம ஆக்கி அதற்கு கர்த்தரை தேட முடியாமல், கர்த்தரை நம்ம தரிசிக்க முடியாமல் செய்துவிடும். அடுத்த ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Timothy chapter 3 verse 15. It says like this, but if I tarry long, that thou mayest know how thou oughtest to behave thyself in the house of God, which is the church of living God, the pillar and the ground of truth. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவரை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. If you can closely watch this verse, it says we happen to be the pillar of the church of the living God. நாம் அந்த தூணா இருக்கிறோம். தேவனுடைய சபை, ஜீவனுடைய தேவனுடைய சபையை சத்தியத்திற்கு தாங்குகிற ஒரு ஆதாரமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது. We need to be more and more vigilant while reading these verses, because the reason is when God wants us to seek him, he wants us to be cleaned, and we are unclean. So at times we need to sanctify ourselves when you go to his presence. நாம் அநேக நேரம் நாம் வசனங்களை பார்க்கும்பொழுது மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டும். காரணம், நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது ஒழுங்கின்மையும், சில நேரங்களில் பார்க்கும்பொழுது கீழ்ப்படியாமல் சில அசுத்தமான காரியங்களை யோசித்துக் கொண்டும் சுத்தமில்லாதவர்களாக இருக்கிறோம்.
நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாய் கர்த்தரை நாம் சேவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். கடைசி வசனம் நீங்க பார்க்க போறீங்க. The last word it talks about here, Matthew chapter 18 verse 20. மத்தேயுவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். For where 2 or 3 are gathered together in my name, there I am in the midst of them, says the Lord. உங்கள் வீட்டிலே ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகளோ இல்லை உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய பேர பிள்ளைகளோ இருக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபித்து ஆராதனை செய்யக்கூடிய ஒரு காரியம் மிகவும் நலமாக இருக்கும். If you happen to have your great grandparents, your grandparents, your father, mother, your children or your grandchildren, if you all are together, if you can sit and you can praise God, if you can pray, it will be good for you and your family, because Satan cannot enter your house or your body, because the reason is God has given a promise over here where 1 or 2 gathered there, I am there in the midst of them, says the Lord. இங்கே எங்கே 2-3 பேர் கூட இருக்கலாம், நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது பிசாசு உங்கள் வாசற் கதவுக்குள்ள வர முடியாது, உங்கள் சரீரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு நியாயமான காரியங்களை, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக உங்களை நீங்கள் தகுதியாக்கிக் கொள்ளுங்கள். And please make sure that you happen to do a proper kind of a worship to God, because He loves worship. He loves when His children happen to praise Him. So tomorrow being a Sunday, I request you all to join as one family, wherever you are, whatever you do. Even you're going to call your friends, relatives who are nearby. Please call them and just worship God, and that will help you, and may God will bless you more. நீங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தரோடு நீங்கள் இருக்கும்படியாய் உங்களை சுற்றி இருக்கிறவர்களோடு, நண்பர்களோடு, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து ஆராதிக்கும் போது கர்த்தர் அங்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்து கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை படித்திருக்கு கேட்டிருக்கிற நாம் இதன்படி நடந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு வேண்டிய ஒரு சத்துவத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவாராக. May God protect us. May God give the best of blessings and support and strength for us to follow all these verses that we happen to meditate in His name. Amen. Glory be to God. Let's close our eyes for a word of prayer. Kanlai mudi nam jabam seivom. I request Mrs. Smiley Patrick to come forward and to pray and to lead us all in this closing prayer. நான் மத்தியில் இருக்கிற சகோதரி ஸ்மைலி பேட்ரிக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முன் வந்து ஜெபித்து இந்த முடிவு ஜெபத்தை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த குளிர்ச்சியான மாலை பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுக்க நீர் எங்களுக்கு பெரியவராய் அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. சுவாமி, இந்த நாளின் செய்திகளில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, எங்கள் சரீரம் உங்களுடைய ஆலயமா இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்களை வேதனைப்படுத்தி கொண்டால் நாங்கள் உண்மை வேதனைப்படுத்துகிறோம், உங்களுடைய இருப்பிடத்தை வேதனைப்படுத்துகிறோம். எங்களை நாங்கள் வெட்கப்படுத்தி கொண்டால் உங்களுடைய இருப்பிடத்தை நாங்கள் வெட்கப்படுத்துகிறோம். எங்களுக்கு யாதொரு துன்பத்தையும் வேதனையும் நாங்கள் எங்களுக்கு சேர்த்து கொண்டோமானால் நாங்கள் உண்மை துன்பப்படுத்துகிறோம், உங்களுடைய இருப்பிடத்தை நாங்கள் துன்பப்படுத்துகிறோம் என்பதை இன்ற நாளிலே எங்களுக்கு உணர்த்தி நீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொடுக்கிற நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு மணித்துளியையும் நீர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சரீரங்களையும் எங்கள் அவயவங்களையும் இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர். உங்களுடைய ஆலயத்தை நீர் ஆண்டவரை நீர் பராமரிக்கிறீர், நாங்கள் பராமரிப்பது கிடையாது. எங்கள் சரீர அவயவங்களே எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறீர். எல்லா பலவீனத்திலும் நீர் பெரியவராய் இருந்து எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். இது உங்களுடைய ஆண்டவரே ஆலயமா இருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய அறியாமையினாலே சுவாமி நாங்கள் யாதொரு தவறையோ உமக்கு பிரியமில்லாத காரியத்தையோ நாங்கள் செய்திருந்தாலும் பேசியிருந்தாலும் நடப்பித்திருந்தாலும் ஆண்டவரே, எங்களை நீர் தயவாய் இந்த ஒரு விசை கூட நீர் மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்திலே பங்கு கொண்டுள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். பரலோகத்தின் தேவன், வல்லமையுடையவர், மகிமையானவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் குடும்பங்களில் செய்கிறவர், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உங்களுடைய ஆலயமாக நீர் தேர்ந்தெடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்களில் காணப்படுகிற குற்றங்கள் குறைகளை நீர் மன்னியும் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாய் கருவிகளாய் நீர் எங்கள் எல்லோரையும் நீர் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள், பாராட்டிய தயவு, கிருபை எல்லாவற்றுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆண்டவரே எங்களை உமக்கென்று கருவிகளாய் நீர் பயன்படுத்தும், உம்மை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாய் எங்களை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் வேலை ஸ்தலங்களிலே, எங்கள் குடும்பங்களிலே, நாங்கள் வசிக்கிற இடங்களிலே
ஆண்டவரே எங்களுடைய இனஜன சம்பத்துக்கள் மத்தியிலே, எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே இம்மட்டுமாய் நீர் எங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் மகிமைப்பட, எங்களை கருவிகளாய் நீர் பயன்படுத்த, ஆண்டவரே எங்களை நாங்கள் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், ஆண்டவரே எங்களை சேர்ந்தவர்களையும். ஆண்டவரே நாங்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் என்று வாக்கு கொடுத்தோமோ அந்த ஒவ்வொரு நண்பர்களையும், உறவினர்களையும், ஆத்மாக்களையும் இந்த நேரத்துல நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சேர்ந்திருப்பது சொற்ப ஜனங்களா இருந்தாலும் சுவாமி, நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியானவர் ஒருவராய் இருக்கிறீர். நீர் எங்கள் இருதயங்களிலே பேசுகிற காரியங்கள் ஒரே விஷயமா இருக்கிறது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே, நாங்கள் ஒரே சேட்டைக்குள்ளாய் அடங்கி இருக்கிறபடினாலே உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்திலே இருக்கப்பட்டதான குடும்பத்தாரனுடைய வீடுகளிலே இருக்கிற வயதான பெற்றோர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா வயதான பெற்றோர்களையும் உங்கள் கல்வாரின் ரத்தத்தை கொண்டு நீர் ஆண்டவரை ஒரு விசை கூட கழுவி, பலவீனங்கள், சுகவீனங்கள், அசதிகள், சோர்வுகள் எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலை தாரும். படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தை நீர் தாரும். பிள்ளைகள் படிக்கும் பொழுது ஆண்டவரே உண்மை ஆண்டவரை நோக்கி பார்த்து உம்மிடத்திலே இரண்டொரு வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஜெபித்து விட்டு பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளோடு கூட உங்களுக்கு கரம் இருக்கட்டும். வேலை செய்கிற எல்லாருடைய ஆண்டவரை கரத்திலும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர்கள் வேலை ஸ்தலங்களிலே உங்களுக்கு சாட்சியா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமா எல்லோரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வாரம் முழுக்க எங்களோடு கூட இருந்தீர். 10 நாட்களை முடிக்க தேவரீர் கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். வர இருக்கிற புதிய வாரத்திலும் நாம மகிமைக்காக நாங்கள் செயல்பட, எங்களை எண்ணத்தினாலும் பேச்சினாலும் செய்கையினாலும் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த நீர் ஆண்டவரே எங்களில் வாசமா இருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய ஆலயம் என்பதை எங்களுடைய ஒவ்வொரு நடக்கையின் மூலமும் நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யலாம். பிசாசானவன், சத்ருவானவன் எங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் நீ தவிடுபொடியாக்க வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே அவைகளை எங்களுடைய கண்களுக்கு நீர் வெளிச்சம் போட்டு காண்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் விரோதிகள் யார், எங்களை பகைக்கிறவர்கள் யார், எங்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவர்கள் யார் என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்தால் ஒழிய ஆண்டவரே பிசாசானவன் எங்களை மோசம் போக்குறதுக்கு நாங்களே வழி விட்டு நாங்கள் காண்பிக்கிற போல் இருக்கும் சுவாமி. நீர் எங்களுக்கு அடையாளம் காட்டி துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ற வசனத்துக்கு ஏற்ப ஆண்டவரே துன்மார்க்கருக்கும் பரியாசக்காரருக்கும் நாங்கள் இடங்கொடாதபடிக்கு ஆண்டவரே உண்மை சேவித்து உண்மை பணிந்து கொண்டு உமக்கு பயபக்தி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ ஜீவிக்க எங்களுக்கு ஒருதனை செய்தருள் முடியாது ஜெபிக்கும். தொடர்ந்து இந்த இரவு வேளையிலே நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு மறுபடியும் போய் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது சமாதானத்தின் தேவன் எங்கள் அனைவரோடு கூட இருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு அளவில்லாமல் கட்டளையிட்டு தர முடியாது ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்து வழிநடத்தி பாதுகாத்த தேவன் நீ வர இருக்கிற நாட்களிலும் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறீர். அதற்காக ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கனம் மகிழ்வு மேன்மையாவும் நீரை எடுத்துக்கொள்ளும். எல்லா நன்மைகளையும் இயேசு மூலம் பெற்றேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த நாளிலே ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May God bless this wonderful service that we happen to do for his glory. May God bless you all. We greet you all and we give the Christ's blessings and his peace to you and your family from Deliverance Ministry and Deliverance Prayer House. விடுதலின் ஜெபத்தின் சார்பிலே, விடுதலின் ஊழியத்தின் சார்பிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். அண்ட் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறோம். நன்றி. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் மறுபடியும் தேவனை நாம் துதிப்போம். ஒரே அவயங்களாக, சரீரத்தின் ஒரே அவயங்களாக. Let's worship God at tomorrow being a Sunday service at
tomorrow night at 8 o'clock as one body of Christ. We might do different organs, but we serve him as one body of Christ. May God bless you all. Thank you. Good night. Good night, sir. Thank you. Thank you, Ma. Thank you, sir. Thank you, auntie. Thank you. Thank you. Thank you, Pa.